பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமீன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இது அருமையான வேலை ஆண்டவரே உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். தூய ஆவியானவரே, இன்றைய இறைவார்த்தை பகுதியை நீர் முற்றிலுமாய் எங்களை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி இதோ உமது கரத்தில் ஒப்பு வைக்கிறேன். இதோ நீங்கள் எந்த இடத்திற்கு செல்கிறீர்களோ அங்கே என்ன பேச வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு கற்றுத்தருவேன் என்று சொல்லி ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரே, நீர் அப்படியாக எங்களுக்கு உடன்படிக்கை செய்திருக்கிறீர். இதோ அந்த அருமையான வேளையிலும் பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களுக்கு சகல சத்தியங்களையும் கற்றுத்தரும்படிக்காக உம்மை நோக்கி பார்க்கிறோம். அப்பா பிதாவே, இந்த அருமையான வேலையை முற்றிலுமாய் உமது கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். எங்கள் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த இறைவார்த்தை பகுதியிலே உங்களை காண்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இது முந்தின இறைவார்த்தை பகுதியிலே ஆண்டவர் நமக்கு கற்றுத்தந்த அந்த இறைவார்த்தை பகுதியிலே அவர்கள் இயேசு கிறிஸ்துவை அரசனாய் வரக்கூடாது என்று சொல்லி சொன்னார்கள். அப்படியாக அந்த இறைவார்த்தை பகுதியின் வழியாக நாம் கற்று அறிந்த அந்த சகல ஆசீர்வாதமான காரியங்களையும் மனதிலே வைத்துக்கொண்டு இன்றைய இறைவார்த்தை பகுதியிலே நாம் கடந்து செல்லுவோம். முந்தின இறைவார்த்தை பகுதியிலே இறைவாக்கினர்களும் போதகர்களும் செய்த அந்த போலித்தனத்தை பற்றி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு சுட்டி காட்டினார். அதன் அடிப்படையிலே இன்றைய இறைவார்த்தை பகுதியை நாம் சற்று ஆழமாக தியானிக்க இருக்கின்றோம். அப்படியாக அந்த போலித்தனம் எப்படிப்பட்டது என்பதை குறித்து ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிறார். யோவான் நற்செய்தி 1 அதிகாரம் 47 50 வரை உள்ள இறைவார்த்தைகள். நத்தனியேல் தம்மிடம் வருவதை இயேசு கண்டு, இவர் உண்மையான இஸ்ரவேல், கபடமற்றவர் என்று அவரை குறித்து கூறினார். நத்தனியேல், என்னை உமக்கு எப்படி தெரியும் என்று அவரிடம் கேட்டார். இயேசு, பிலிப்பு உம்மை கூப்பிடுவதற்கு முன்பே நீ அத்திமரத்தின் கீழ் இருந்தபோதே நான் உன்னை கண்டேன் என்று பதிலளித்தார். நத்தனியேல் அவரை பார்த்து, ராபி, நீ இறைமகன், நீரே இஸ்ரவேலின் மக்களின் அரசன். அதற்கு இயேசு, உம்மை அத்திமரத்தின் கீழ் கண்டேன் என்று உம்மிடம் சொன்னதால் நம்புகிறாய், இதைவிட பெரியவற்றை காண்பாய் என்றார். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அந்த தலைமை குருக்களும் போதகர்களும் அந்த போலித்தனத்தையும் நெறிகேட்டையும் எப்படி செய்தார்கள் என்று சொல்லி இந்த இறைவார்த்தை பகுதியிலே நாம் சற்று ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நத்தனியேல் இயேசு கிறிஸ்துவை நீ இஸ்ரவேலின் மக்களின் அரசன் என்று சொல்லி இங்கே அவர் வெளிப்படுத்துகிறார். இப்படியாகத்தான் அந்த தலைமை குருக்களும் போதகர்களும் அந்த நெறிகேட்டை செய்தார்கள். இந்த இஸ்ரவேலின் அரசன் என்பதை, மக்களின் அரசன் என்பதை அவர்கள் மறைத்து அந்த காரியத்தை, அந்த நெறிகேட்டையும் போலித்தனத்தையும் செய்தார்கள். இயேசு அந்த காரியத்தை குறித்துத்தான் இந்த இடத்திலே நத்தனியாவை பற்றி திட்டமும் தெளிவுமாக நமக்கு கற்றுத்தருகிறார். அவர் உண்மையான இஸ்ரவேல், கபடமற்றவர் என்று சொல்லி நத்தனியேலை குறித்து இயேசு கிறிஸ்து சான்று பகருகிறார். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த இறைவார்த்தை பகுதியிலே இந்த நத்தனியேல் சான்றை பெற்றது போல நாமும் இந்த உண்மையான இஸ்ரவேலராய் மாறுவதற்கு இஸ்ரவேலின் மக்களின் அரசன் என்று நாம் ஒரு நம்பிக்கையை வைக்க வேண்டும். அப்படியாக இந்த இறைவார்த்தை சொல்லுகிறது. இதோ அத்திமரத்தின் கீழ் இருந்தபோதே நான் உன்னை கண்டேன் என்று சொல்லி அந்த இறைப்பகுதி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுத்தருகிறார். அவர் இறைவார்த்தையிலே இஸ்ரவேலின் மக்களின் அரசன் என்று அவர் அறிந்திருந்தபடியினாலே, அதை நம்பிக்கை கொண்டபடியினாலே நத்தனியேலும் அதை குறித்து சான்று பகருகிறார். இயேசுவும் அவர் நம்பின அந்த காரியத்தை குறித்து இவரே உண்மையான இஸ்ரவேல் என்று, கபடமற்றவர் என்று சொல்லி இந்த காரியத்திலே அந்த தலைமை குருக்களுக்கும் போதகர்களுக்கும் மாறாக இந்த நத்தனியேலை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உண்மையுள்ளவராக இருக்கிறார் என்று சொல்லி அந்த காரியத்தை குறித்து ஆழமாக நமக்கு விளக்குகிறார். அப்படி என்றால் அந்த காரியத்தை பிலிப்பு அறிந்திருக்கிறார். பிலிப்பு அறிந்தபோதுதான் அந்த இயேசு கிறிஸ்துவை அறிந்தபோது
பிலிப்புக்கு இவர் கற்றுக் கொடுத்திருக்க வேண்டும். அதனாலே தான் பிலிப்பு ஓடி சென்று இந்த நத்தனியேலிடம் அந்த காரியங்களை குறித்து சொன்னபோது அவர் இயேசுவை காணும்படியாக வருகிறார். இப்படியாக வந்தபோதுதான் இந்த உண்மையான இஸ்ரவேல் என்று ஆண்டவர் சான்று பகருகிறார். கபடமற்ற இஸ்ரவேல் என்று சொல்லி அந்த நம்பிக்கையை குறித்து இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அதே போல நத்தனியேலும் இவர் இஸ்ரவேலின் மக்களின் அரசர் என்று சொல்லி அந்த காரியத்தை கற்றுத்தருகிறார். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த காரியத்தை மறைக்கத்தான் அவர்கள் போலித்தனத்தையும் நெருகேட்டையும் செய்தார்கள் என்று சொல்லி நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். அப்படி அந்த காரியத்தை நாம் அறிந்து கொண்டு இன்னொரு இறைவார்த்தையை நாம் தியானிப்போம். ஓசையா 11வது அதிகாரம் 1வது இறைவார்த்தை. இஸ்ரவேல் குழந்தையாய் இருந்த போதே அவர் மேல் அன்பு கூர்ந்தார். எகிப்திலிருந்து என் மகனை அழைத்து வந்தேன். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த இறைவார்த்தை பகுதி என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், இந்த நத்தனியேல் சொன்னதைப் போலவே தந்தையாம் கடவுள் இறைவாக்கினருக்கு தன் மகனை குறித்து எப்படி வெளிப்படுத்துகிறார் என்று சொன்னால், இஸ்ரவேல் குழந்தையாய் இருந்த போதே நான் அவன் மேல் அன்பு கூர்ந்தேன், அவனை நான் எகிப்திலிருந்து அழைத்து வந்தேன் என்று சொல்லி இந்த வார்த்தையை குறித்து இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் கற்றுத்தருகிறார். இப்படியாக நத்தனியேல் சொன்னதைப் போலவும் இந்த ஓசையா 11வது அதிகாரத்திலே 1வது இறைவார்த்தையிலே தந்தையாம் கடவுள் தன் மகனை குறித்து எப்படி பெயர் சொல்லி அழைக்கிறார் என்பதை குறித்து நாம் அறிந்திருக்க வேண்டும். இஸ்ராயேல் தான் குழந்தையாய் இருந்தார் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து இஸ்ராயேல் என்ற பெயரிலே தான் அவர் குழந்தையாய் இருந்து எகிப்துக்கு போனார் என்று சொல்லி இந்த காரியத்தை குறித்து சொல்லுகிறார். அப்படியாக அவர் எகிப்திற்கு தப்பி சென்ற போது என் குழந்தை எகிப்தில் இருக்கிறது, அவனை நான் அழைத்து வந்தேன். இஸ்ராயேல் குழந்தையே இருந்த போதே எகிப்தில் வைத்து நான் அவன் மேல் அன்பு கூர்ந்தேன், அவனை மீண்டுமாக அழைத்து வந்தேன் என்று சொல்லி இந்த காரியத்தை சொல்லுகிறார். இப்படியாக அந்த நத்தனியேல் சொன்ன காரியமும் தந்தையாம் கடவுள் சொன்ன இந்த இறை வார்த்தையும் ரெண்டையும் நாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது, இயேசு பிறந்தபோது அவர் இஸ்ரவேலின் குழந்தையாகத்தான் பிறந்தார் என்று சொல்லி இந்த இறைவார்த்தை பகுதி தந்தையாம் கடவுள் நமக்கு கற்றுத்தருகிறார். இப்படி இதை அறிந்து கொண்டு இன்னொரு இறைவார்த்தையை குறித்து நாம் சற்று ஆழமாக தியானிப்போம். ஏசாயா 43வது அதிகாரம் 1வது இறைவார்த்தை. யாக்கோப்பே, உன்னை படைத்தவரும் இஸ்ராயேலரே, உன்னை உருவாக்கினவருமான ஆண்டவர் இப்போது இவ்வாறு கூறுகிறார், அஞ்சாதே, நான் உன்னை மீட்டு கொண்டேன், உன் பெயரை சொல்லி உன்னை அழைத்தேன், நீர் எனக்குரியவன். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த ஏசாயாவின் வழியாக இயேசு கிறிஸ்துவை பெயர் சொல்லி அழைத்த அந்த ஓசையாவின் காரியத்தில் அவர் இஸ்ராயேலர் என்று குழந்தை இஸ்ராயேலர் என்று சொல்லுகிறார். அந்த பெயரை சொல்லி நான் அவனை அழைத்தேன் என்று சொல்லி இந்த காரியத்திலே சொல்லுகிறார். இந்த இஸ்ராயேலரே, உன்னை உருவாக்கினவரும் ஆண்டவரும் இவ்வாறு கூறுகிறார், அஞ்சாதே, நான் உன்னை மீட்டு கொண்டேன், உன் பெயரை சொல்லி உன்னை அழைத்தேன், நீர் எனக்குரியவன். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இஸ்ராயேலின் மகனாகத்தான் இந்த காரியத்தை குறித்து அவருடைய இயேசு கிறிஸ்துவின் பெயரை சொல்லி இஸ்ராயேல குழந்தையாய் இருந்த அந்த பெயரை சொல்லி அழைத்தார். அப்படியாக தந்தையாம் கடவுள் ஏசாயாவின் வழியாக நமக்கு கற்றுத்தருகிறார். அவர் மேல அன்பு கூர்ந்து அவரை பெயரை சொல்லி அழைத்து அவருக்கு உரியவராக ஆக்கிக் கொள்வதாக இந்த காரியத்திலே நமக்கு கற்றுத்தருகிறார். அவர் தந்தைக்குரிய மகன் என்று சொல்லி இந்த இடத்திலே திட்டமும் தெளிவுமாக ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிறார். இப்படியாக இந்த இறைவார்த்தை பகுதியிலே நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இஸ்ராயேலில் ஒரு அரசனாய் வரும்படிக்காக தந்தையாம் கடவுள் இயேசு கிறிஸ்துவை இவ்வாறாக தன்னுடைய மகனை பற்றி திட்டமும் தெளிவுமாக நமக்கு கற்றுத்தருகிறார். அப்படி என்று சொன்னால் அந்த போலித்தனம் அவர்களிடத்தில் எப்படி இருந்தது என்று சொல்லி மத்தேயு நற்செய்தி 27வது அதிகாரம் 42வது இறைவார்த்தை. அவர்கள் பிறரை விடுவித்தவன் தன்னையே விடுவிக்க இயலவில்லை, இவன் இஸ்ராயேலருக்கு அரசனாம், இப்பொழுது சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும், அப்பொழுது நாங்கள் இவனை நம்புவோம். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த இறைவார்த்தை பகுதியிலே
அவர் இஸ்ரேலுக்கு அரசனாக வந்தார் என்பதை குறித்து அவர்கள் அறிந்திருந்தார்கள். அதைத்தான் இந்த இடத்திலே அவர்கள் இயேசுவை ஏளனம் செய்கிறார்கள். இப்படியாக நீர் அரசனாக இருந்தால் பிறரை விடுவித்தவன் தன்னையே விடுவிக்க இயலவில்லை, நீர் இஸ்ரேலுக்கு அரசனா என்று சொல்லி இயேசுவை குறித்து பேசுகிறார்கள். இதனாலே தான் இயேசு கிறிஸ்து ஒரு இஸ்ரேலர் என்று நாம் நம்பிக்கை கொள்ளும்படிக்காகத்தான் இந்த இறைவார்த்தை பகுதி அவர்கள் அறிந்தோ அறியாமலோ அவர் ஒரு இஸ்ரேலுக்கு அரசன் என்று சொல்லி அவர்கள் நமக்கு கற்றுத்தருகிறார்கள். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் ஏளனம் செய்தாலும் இயேசு உண்மையாகவே இஸ்ரேலின் மக்களுக்கு அரசன் என்று சொல்லி நத்தேனியேல் உண்மையை சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவும் சொல்லுகிறார். ஏசையாவும் அவரை குறித்து அவர் பெயர் சொல்லி இப்படியாக இஸ்ரேலர் என்ற பெயரை சொல்லி அழைத்தார் என்று சொல்லி திட்டமாக நமக்கு கற்றுத்தருகிறார். அப்படி என்று சொன்னால் இன்னொரு இறைவார்த்தையை குறித்து நாம் சற்று இவர்கள் இப்படி செய்ததனாலே அவர்களுக்கு என்ன நடக்கப் போகிறது என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிறார். செக்கரியா 1ஆம் அதிகாரம் 5ம் 6ம் உள்ள இறைவார்த்தைகள், உங்கள் மூதாதையர் இப்போதும் இருக்கிறார்களா? இறைவாக்கினர்களும் என்றென்றும் உயிரோடு இருக்கிறார்களா? என் ஊழியராகிய இறைவாக்கினருக்கு நான் கட்டளையிட்ட என் வாக்குகளும் நியமங்களும் உங்கள் மூதாதையர் மட்டில் பயனளிக்கவில்லை. ஆகையால் அவர்கள் மனம் வருந்தி படைகளின் ஆண்டவாய செயலுக்கும் நடத்திக்கும் ஏற்ப எங்களுக்கு செய்ய திருவுளம் கொண்டு அவ்வாறு செய்தார் என்று சொல்லவில்லையோ? என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அவர்கள் அந்த நெறிகேட்டையும் போலித்தனத்தையும் செய்ததினாலே இந்த இறைவாக்கினர்களுக்கும் மறைநூல் அறிஞர்களுக்கும் போதகர்களுக்கும் ஒரு தண்டனையை கொடுப்பதாக இந்த இடத்திலே அந்த மக்களுக்கு அன்றைய நாட்களிலே அவர்களுடைய பேச்சை கேட்டு அவரை நம்பாமல் சிலுவையிலே அறைந்து கொள்வதற்கு அவர்கள் அந்த போலித்தனத்தையும் நெறிகேட்டையும் செய்தார்கள். அதிலே மக்களையும் அவர்கள் இணைத்து கொண்டு இந்த இயேசுவை இப்படியாக சிலுவையில் அறைந்தார்கள். அதனாலே தான் இந்த காரியத்தை ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், மூதாதையரின் இறைவாக்கினர்களுக்கு அவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், இப்படியாக மூதாதையர் இறைவாக்கினர்கள் அவர்கள் உயிரோடு இருப்பார்களா? அவர்கள் சொன்ன வாக்குறுதி எல்லாம் நிறைவேறுவதற்காக இப்படிப்பட்ட காரியத்தை செய்வேன் என்று சொல்லி இந்த காரியத்தை குறித்து சொல்லுகிறார். எங்கள் செயலுக்கும் நடத்திக்கும் ஏற்ப எங்களுக்கு செய்ய திருவுளம் கொண்டு அவர்கள் செய்தனர் என்று சொல்லவில்லையோ? அப்படியானால் இந்த காரியத்தை குறித்து திட்டமும் தெளிவுமாக ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு செயலை செய்வதற்காக, அவர்களுக்கு ஒரு தண்டனை கொடுப்பதற்காக ஆண்டவர் இந்த காரியங்களை குறித்து சொல்லுகிறார். அப்படியாக நாம் இந்த இறைவார்த்தை பகுதியிலே இயேசுவுக்கு எதிராக எப்படி அவர்கள் தந்தையாம் கடவுளுக்கும் இயேசுவுக்கும் என்ன செய்தார்கள் என்பதை குறித்து எதிராக எப்படி அவர்கள் அந்த காரியங்களை திசை திருப்பினார்கள் என்பதை குறித்து ஆண்டவர் இன்று நம்மோடு பேசினார். இந்த காரியத்திற்காக முற்றிலுமாய் நாம் நன்றி செலுத்துவோம். இந்த இறைவார்த்தை பகுதியிலே சற்று கவனத்தோடு நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி இந்த காரியத்தை குறித்து ஆண்டவர் நம்மோடு பேசினார். இதற்காக பரிசுத்த ஆவியானவர் முற்றிலுமாய் நம்மை வழிநடத்தினார். இந்த காரியத்திற்காக நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இது அருமையான வேலையை நீர் முற்றிலுமாய் ஆசீர்வதித்தீர். பரிசுத்த ஆவியானவரே, நீர் முற்றிலுமாய் எங்களை வழிநடத்தினீர். இதோ இஸ்ரேலுக்கு அரசனாய் வந்தார் என்பதை குறித்தும், தன் மகனை ஆண்டவர் இஸ்ரேலர் என்று பெயர் சொல்லி அழைத்தார் என்றும், அவர் இயேசு கிறிஸ்து அவருக்குரியவர் என்றும் எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்தீரப்பா. இதோ நத்தேனியேலும் கூட அந்த காரியத்தை குறித்து இதோ இஸ்ரேலின் மக்களின் அரசன் என்று சொல்லி அவர் ஒரு நம்பிக்கையை நமக்கு வைக்கிறார். இதோ அந்த தலைமை குருக்களும் போதகர்களும் யூதாவிலிருந்து தான் ஒரு அரசன் தோன்றுவார் என்று சொல்லி அவர்கள் சொன்னார்கள். ஆனால் அதற்கு எதிர்மாறாக இதோ நத்தேனியேல் நமக்கு இந்த உண்மையான காரியத்தை, கவடமற்ற ஒரு வார்த்தையை நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார். இவரே உண்மையான இஸ்ரேலர் என்று சொல்லி, கவடமற்றவர் என்று சொல்லி, உண்மையை அறிந்தவர் இவர்தான், இந்த நத்தேனியேல் தான் என்று சொல்லி இயேசுவும் சான்று கொடுக்கிறார். இந்த சான்றிலே நாம் நம்பிக்கை கொண்டவர்களாக
நாம் மாறுவோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக அப்பா பிதாவே உம்மை நோக்கி பார்க்கிறேன். இந்த சிறு நேரத்திலே உம்முடைய வல்லமையை ஆண்டவரே அனுப்பி ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும், விடுதலை செய்ய வேண்டும். இதோ அப்படியாக ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் பலப்படுத்த வேண்டும் என்று சொல்லி இந்த அருமையான வேளையிலே அப்பா உம்மை பாதத்தில் வைத்து ஜெபிக்கிறேன். எங்கள் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே, ஆமேன்.